ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சர்வேயர் அல்லது டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமுக்கு இப்போ நமக்கு அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலவெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஐடியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் அதனோட அந்த சிலபஸ் எல்லாமே வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்துட்டு அந்த டாபிக்கை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு செட்டு கொடுக்குற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம எடுத்தது வந்து என்ன அப்படின்னா இந்த பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் அப்படிங்கிறது. சரியா, இதுல என்ன டாபிக் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரியா, ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது ஒரு சர்வேயர் கொஸ்டின் ஒன்று இருக்கு, டிராஃப்ட்மேன் கொஸ்டின் ஒன்று இருக்கு நமக்கு ஆக்சுவலா. ஏன்னா ஒரு எக்ஸாம் தான் கண்டக்டே பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வேயரை பொறுத்தளவு இதுல எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்து கேட்டிருந்தாங்க இந்த ஒரு டாபிக்ல இருந்து மட்டும், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்ல இருந்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ 9 மார்க் அப்படிங்கிற ரேஞ்ச். சரியா, டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா 12 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ 18 மார்க்ஸ் வந்து இந்த ஒரு டாபிக்கை மட்டும் நீங்க பார்த்தாலே கிடைக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. சரியா, ஸோ இந்த எக்ஸாம் நமக்கு அப்கமிங்ல வரதுனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். சரியா, எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே. ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு நியூ பேட்சா வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் 9677711366 கால் பண்ணி இதை பத்தின டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இது ரெலவெண்டா எது இருந்தாலும் நீங்க இந்த எக்ஸாம் ரிலேட்டடா எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம். ஓகேவா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் அப்படிங்கிறத பொறுத்தளவு நமக்கு வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற டாபிக் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். சரியா, ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பொறுத்தளவு ஜென்ரலா என்னென்ன வரும். ஸோ ஒரு டிராயிங் நம்ம வந்து வரைகிறதுக்கு என்னென்ன நெசசரி எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது எதெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் மெயினாக அதில் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ஜினியரிங் டிராயிங் நம்ம வரைய போகிறோம். சரியா, அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை, கண்டிப்பாக டிராயிங் போர்டுங்கிறது வந்து கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டி ஸ்கொயர் அல்லது மினி டிராஃப்டர் வந்து நமக்கு வந்து வேணும். இப்போ நம்ம வந்து இஜி வரைகிறோம் அப்படின்னாலே இஜி லேபு கண்டிப்பாக என்ன எடுத்துகிட்டு போவோம், மினி டிராஃப்டர் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் செட் ஸ்கொயர். சரி, அதெல்லாம் பத்தி டீட்டெயிலாக நம்ம என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு என்னது ஸ்கேல் வேணும். ஏன்னா இப்போ ஒரு கண்டென்ட் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி வரைய சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ஸ்கேல் அப்படிங்கிறது வேணும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வேணும். சரியா, நம்ம பாகைமணின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் வேணும். அதுக்கப்புறம் ஏதாவது வந்து ஒரு கர்வ்ஸ் வரைகிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த ஃப்ரெஞ்சு கர்வ்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் ஸ்டென்சில்ஸ் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அந்த டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு வந்து இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு என்னென்ன ஒரு என்ஜினியரிங் டிராயிங் வரைகிறதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, இதுக்கு பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிராஃப்டிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கேட், ஆட்டோ கேட் யூஸ் பண்ணுவோம், எல்லாருக்குமே தெரியும் நமக்கு. அதுல என்னென்ன இருக்கும், மானிட்டரு, அதாவது மானிட்டர் யூபிஎஸ், அதுக்கப்புறம் சிபியு, இந்த கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பிளாட்டர் ரெண்டர் அப்படிங்கிற வந்து இருக்கும். சரியா, கண்டிப்பா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டிராயிங் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் டிராயிங் பென்சில்ஸ், அதுக்கப்புறம் ரப்பர் ஆர் எரேசரு, அதுக்கப்புறம் டிராயிங் பேப்பர், அதை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறது. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்ல என்ன பண்ணுவோம், நம்ம அந்த டயக்ராம் வரைகிறதுக்கு முன்னாடி அதை ஹோல்டு பண்றதுக்காக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா செலோ டேப்லாம் வச்சு ஒட்டுவாங்க. சரி, நீங்களே நிறைய பேர் ஒட்டியிருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் வந்து டியர் ஆகாம இருக்கணும் அப்படிங்கறக்காக வந்து அந்த டிராயிங் பின் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அந்த பின் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டா அந்த ஷீட் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மினி டிராஃப்டர்ல அப்படின்னா அது வந்து மாறக்கூடாது கண்டிப்பா. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செல்லோ டேப் இதெல்லாம் போட்டு ஒட்டிட்டு, ஏன்னா நமக்கு வந்து அந்த மினி டிராஃப்டர்ல அந்த ஸ்கேல் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் கரெக்டா. இப்ப நம்மளோட ஷீட்டு கரெக்டா இந்த வெர்டிகாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். இன்கேஸ் லைட்டா டில்ட் ஆயிருச்சு இந்த மாதிரி அப்படின்னா இந்த ஸ்கேல் என்ன ஆகும், ரிமைன்ஸ் ஹரிசாண்டலா இருக்கும். ஸோ நம்ம ஒரு கோடு இப்படி வரைகிறோம் அப்படின்னா அந்த ஷீட்டுக்கு அது வந்து என்னது பேரலா இருக்காது. ஷீட்டோட பாட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கோ இல்ல டாப்புக்கோ இல்ல சைட்ஸ் அதுகளுக்கோ வந்து என்ன அப்படின்னா இது வந்து பேரலா இருக்காது அப்படிங்கறதுக்காக தான் அந்த ஃபேஸ்னர் நம்ம யூஸ் பண்றது. அது மோஸ்ட்லி செல்லோ டேப் இல்ல பின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.
இந்த டிராயிங் பேப்பர்ஸை பொறுத்தளவு நிறைய இருக்கு. ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா A0, A1, A2, A3 இந்த மாதிரி நிறைய சைசஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நமக்கு தெரிஞ்சு A4 ஷீட்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி டிராயிங்க்கு வந்து A2, A3 இந்த மாதிரி ஷீட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ ஒரு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்டே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்ரூவல் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து என்னது A2 ஷீட்ல வாங்குவாங்க, இல்ல A3 ஷீட்ல வாங்குவாங்க மோஸ்ட்லி. சரியா? அந்த A4 ஷீட் அந்த ரேஞ்ச் எல்லாம் மோஸ்ட்லி இருக்காது. சரியா? இதுல தான் ப்ளூ பிரிண்ட்ஸே எடுப்பாங்க. அதே மாதிரி பென்சில்ஸுமே வந்து காமனா வந்து ஒரே பென்சில் யூஸ் பண்ண மாட்டாங்க. வெரைட்டி ஆஃப் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இந்த ட்ரேசிங் பேப்பர் சம்டைம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கரெக்டா அந்த ஃபிலிம் வந்து நம்ம வந்து அதுல எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பர்பஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேசிங் ஃபிலிம் கூட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுல இருந்தெல்லாம் அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் ஒண்ணுமே கேட்கல. சரியா? நம்ம கொஸ்டின்ஸ் வர்ற ஏரியாக்குள்ள அடுத்து தான் போக போறோம். மெயினா பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்டாங்க அப்படின்னா ஒரு இந்த டிராயிங் ஷீட்டோட அந்த சைஸஸ் இருக்குல்ல அது கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிராயிங் போர்டோட சைஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. சரியா? அதுக்கப்புறம் என்னென்ன பென்சில்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம். சரி, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகமா கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் பேசிக் தான். இதுல இருந்து அந்த அளவுக்கு ஒன்றும் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்கல. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா டிராயிங் போர்டு. சரியா? டிராயிங் போர்டு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று. ஸோ இந்த டிராயிங் போர்டை பொறுத்தளவு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கேட்கலாம். சரியா? நம்ம நினைப்போம் இது வந்து ஒரு கோடல் ப்ரொவிஷன் தானே, இது வந்து கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா இந்த கோடல் ப்ரொவிஷன்ஸுமே வந்து கேட்பாங்க. சரியா? இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன, இப்ப டிராயிங் போர்டோட சைஸ் நம்ம சொல்றோம்ல, அந்த டிராயிங் போர்டு என்ன சைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சரியா? இந்த டிராயிங் போர்டுக்கு ஒவ்வொரு சைஸஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா கீழே ஒரு டேபிளேஷன்ல. இதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது வந்து என்ன அப்படின்னா இந்த IS 1444 அப்படிங்கிறது 1963ல ஒரு எடிஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1977ல அதை வந்து ரீஎடிட் பண்ணியிருக்காங்க. சரியா? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் வந்து இந்த டிராயிங் போர்டு வந்து இருக்கு. சரியா? இந்த போர்டோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய எட்ஜுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா எபோனி ஒர்க்கிங் எட்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஹரிசாண்டலா இருக்கிறதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா இதை எப்பயுமே ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. இந்த ஹரிசாண்டலா இருக்கக்கூடிய ரெண்டு இது வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லா ஹோல்டு பண்ணணும்ல. ஏன்னா ஒரே சேம் ஹைட்ல, அதாவது அந்த ஹைட் வந்து முன்ன பின்ன இருந்துடக்கூடாது. சேமா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றக்காக பேட்டர்ன்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வச்சு இதுல வந்து ஒரு ஆணி வச்சு இறுக்கி வச்சிருப்பாங்க. கரெக்டா அது வந்து ஹோல்ட் ஆகணும் அப்படின்றக்காக. எப்பயுமே ஜென்ரலா சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலா ஒரு 3 ஸ்ட்ரிப் இருக்கு அப்படின்னா கரெக்டா 2 பேட்டர்ன்ஸ் வச்சு இதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஈவனா இருக்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? 3 ஸ்ட்ரிப்புக்கு 2 பேட்டர்ன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலா ஒரு பாட்டம்ல எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்றது மேல உங்களுக்கே தெரியும். டாப் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், நல்லா ஸ்மூத்தியா இருக்கும். ஸ்மூத் சர்ஃபேஸா நமக்கு வந்து அது அவைலபிளா இருக்கும். இந்த பாட்டம்ல மட்டும் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. சரியா? இதான் வந்து ஒரு டிராயிங் போர்டு அப்படிங்கிறது. அப்ப டிராயிங் போர்டுங்கிறது 3 ஸ்ட்ரிப்பை என்ன பண்ணிருக்காங்க 2 பேட்டர்ன்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த கார்னர்ல இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா எபோனி ஒர்க்கிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இதோட சைஸ் ரிலேட்டட் இப்ப இந்த டாபிக்னு எடுத்துட்டோம்னா என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த அதாவது இந்த பேட்டர்ன்ல இருந்தோ ஸ்ட்ரிப்ல இருந்தோட எந்த கொஸ்டின்ஸும் இல்ல. இந்த டிராயிங் போர்டோட சைஸ் இருக்கு பாத்தீங்களா இதுல இருந்து கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதாவது இப்போ டிராயிங் போர்டு வந்து நம்ம BO அப்படின்னு டெசிக்னேஷன் இருக்கு அப்படின்னா அதோட சைஸ் என்ன, அதாவது லென்த், அதோட அந்த விட்த், அதோட திக்னஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி அதுல என்ன டிராயிங் ஷீட் நம்ம யூஸ் பண்ணலாம். இது மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா B0, அதாவது B0க்கு A0 தான். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா B1க்கு A1 தான், B3க்கு B2க்கு A2 தான், B3க்கு A3 தான். அந்த சைஸஸ் தான் காமனா இருந்துச்சு. சரியா? ஸோ இது அந்த ஷீட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரியா? ஸோ இதோட சைஸஸ் இப்போ வந்து என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா B0. சரியா? இந்த B0க்கான அந்த சைஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நான் அந்த சைட்ல எழுதுறேன் பாருங்க. 1500 into 1000 into 25 அப்படிங்கிறது தான் B0க்கான சைஸ். சரியா? B0க்கான சைஸ் வந்து என்னது 1500 1025. இப்ப இந்த B1க்கு நம்ம சைஸ் பார்க்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 1000 அப்படியே வந்து இங்க வந்துடும். சரியா? 1000 into 700 into 25. சரி, அப்ப இந்த 25ங்கிறது இந்த B0க்கும் B1க்கும் மட்டும் வரக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா B2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த B2க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 700 இங்க கொண்டு வந்துடும். சரியா? 700. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 500 into 15. அதுக்கப்புறம் B3க்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 500 இங்க கொண்டு வந்துடணும். சரியா? 500 into 350 into 15. சரி, அப்ப இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிராயிங் போர்டோட சைஸஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்க காமனா இது ஒரு ஷார்ட்கட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த அளவுகளை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன இதுல வருது. 1500 வருது, அதுக்கப்புறம் வந்து 1000 வருது, அதுக்கப்புறம் 700 வருது, நெக்ஸ்ட் 500 வருது, நெக்ஸ்ட் 350 வருது,
சைஸஸ பொறுத்தளவு 25ன்னு 2 சைஸ் வருது. 15ன்னு 2 திக்னஸ் வருது. அவ்வளோதான். அத நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 2 இதுக்கு 25 வருது. 2 இதுக்கு 15 வருதுன்னு. ஸோ இதுலருந்து இந்த அளவு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். 1500, 1000, 700, 500, 350 அப்படிங்கிற மாரி. சரியா? ஏன்னா அதுதானே ரிலேட்டடா வருது. 1500ம் 1000ம் ஒரு இதுல வந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் 1000ம் 700ம் ஒரு இதுல வருது. அதுக்கப்புறம் 700ம் 500ம் ஒரு இதுல வருது. அதுக்கப்புறம் 500க்கும் 350க்கும் ஒரு இதுல வருது. சரியா? திக்னஸ் எப்படி சொல்லியிருந்தேன்? 25, 25 2 இதையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 15, 15 அப்படிங்கிற மாரி நெக்ஸ்ட் 2 இதுக்கு வரும் அப்படின்ற மாரி. சரியா? ஸோ இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா, அங்க எக்ஸாம் மார்க்ல பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப 500க்கு 350க்கு 25ன்னு ஒரு சைஸ் குடுத்திருப்பாங்க. நமக்கு அங்க கன்ஃப்யூஸ் ஆகும். இப்படி ஒரு திக்னஸ் ஒரு வேளை இருந்திருக்குமா? அப்படின்ற மாரி டவுட் ஆயிரும். அதனால இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மறக்காது. சரியா? அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆ என்னென்ன அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம வந்து அ அதாவது ஒரு டிராயிங் போர்ட வந்து ஹேண்டில் பண்ணும்போது எடுத்துக்கணும் அப்படின்ற மாரி குடுத்திருப்பாங்க. சரியா? எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா ஷீட் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து அந்த டாப் சர்ஃபேஸ்ல இருக்கிற மாரி நம்ம வந்து கெப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஆல்வேஸ் கீப் அன் எக்ஸ்ட்ரா ஷீட் ஆன் த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த டிராயிங் போர்ட் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. சரி, எப்பயுமே அந்த எக்ஸஸா இருக்கிறத வந்து என்னது, அந்த டாப் சர்ஃபேஸ்லயே இருக்கிற மாரி நீங்க வந்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, டிராயிங் போர்டுக்குன்னு இருக்கிறதுல வந்து அந்த பென்சில்ஸ் சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் அதான் பண்ணுவோம். எரேசர் எல்லாத்தையுமே அந்த போர்டு மேலேயே போட்டு வச்சிருப்போம். அந்த மாரி வைக்கக்கூடாது. அதுக்குன்னு தனியா வந்து என்ன அப்படின்னா, சைடுல ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். அதுல தான் நீங்க போட்டு வச்சிருக்கணும். அந்த டிராயிங்கோட அந்த ஃபிளாட் சர்ஃபேஸ்ல இந்த டிராயிங் போர்டோட ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வந்து எந்த ஒரு அதர் திங்ஸயுமே நீங்க வந்து கெப் பண்ணக்கூடாது அப்படின்னு குடுத்திருப்பாங்க. சரியா? அதே மாரி வந்து என்ன அப்டின்னா, அந்த எபோனி எட்ஜோட அந்த ஸ்ட்ரெய்ட்னஸ ரொம்ப வந்து நம்ம வந்து கேர் பண்ணி கரெக்ட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி இந்த ஷீட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லுவாங்க. டிராயிங் போர்ட பொறுத்தளவு அதான முக்கியம். அதனால அந்த எபோனி எட்ஜ கரெக்ட்டா பார்த்துக்கணும் அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் வந்து என்ன அப்டின்னா, ஒரு டிராயிங் போர்ட வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணும்பொழுது, பார்க்க வேண்டிய ஒரு டெர்ம்ஸ் அப்டிங்கிற மாரி. சரியா? அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன்ஸ் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? நம்ம டிராயிங் போர்ட வச்சு யூஸ் பண்றோம் அப்டின்னா, இந்த டெர்ம்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்டின்ற மாரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, என்னென்ன டிராயிங் பேப்பர்ஸ் இருக்கு அப்படின்னு குடுத்திருப்பாங்க. சரியா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா, A0 அதுக்கப்புறம் A0க்கு அடுத்து வந்து என்னது A1 சரியா? A0 அதுக்கப்புறம் வந்து என்னது A1, A2, A3, A4, A5 அப்படிங்கிற 6 சைஸஸ் வந்து நமக்கு வந்து மொத்தம் அவைலபிளா இருக்கும். சரியா? 6 சைஸஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்னுக்கும் அந்த கட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சைஸ், அன்ட்ரிம்டு சைஸ் அப்படின்னு 2 குடுத்திருப்பாங்க. அதாவது ட்ரிம்டு சைஸ், அன்ட்ரிம்டு சைஸ் எல்லா வேல்யூஸுமே எம்எம்ல தான் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் A0க்கான சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 841 டூ 1189 அப்படிங்கிற மாரி இருக்கும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 880 இன்டு 1230 அப்படிங்கிற மாரி இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் A1க்கு பார்த்தீங்க அப்படின்னா 594க்கு 841 இங்க பார்த்தீங்க அப்படின்னா 625க்கு 880 அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் A2க்கு பார்த்தீங்க அப்படின்னா 420க்கு 594 அப்படிங்கிற மாரி இருக்கும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 450க்கு 625 அப்படிங்கிற மாரி இருக்கும். சரியா? A3க்கு பார்த்தீங்க அப்படின்னா 297க்கு 420 அப்படிங்கிற மாரி இருக்கும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 330க்கு 450 அப்படிங்கிற மாரி இருக்கும். A4 எல்லாருக்குமே தெரியும். 210க்கு 297 அப்படிங்கிறது. இங்க பார்த்தோம் அப்படின்னா 240க்கு 330 அப்படிங்கிற மாரி இருக்கும். அதே மாரி இங்க பார்த்தீங்க அப்படின்னா 148க்கு A5க்கு பார்த்தீங்கன்னா 148க்கு 210 அப்படிங்கிற மாரி இருக்கும். இங்க அன்ட்ரிம்டு சைஸ் வந்து 165க்கு 240 அப்படிங்கிற ரேஞ்சில குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ இது எப்படி சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 841ங்கிறத ஃபர்ஸ்ட்டு அந்த நம்பர நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டெர்ம் இங்க வரணும் கண்டிப்பா. சரியா? அந்த டெர்ம்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 841க்கு அடுத்து 594ன்றது அது இங்க வந்துரும். சரியா? 594க்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 420 அப்படிங்கிறது அந்த டெர்ம் இங்க வந்துரும். அதுக்கப்புறம் 297 அப்படிங்கிறது அது இந்த இடத்துல வந்துரும். அதுக்கப்புறம் 210 அப்படிங்கிறது அது இங்க வந்துரும். ஸோ அந்த என்னென்ன நம்பர்ஸ் வருதோ, இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 1189 அதுக்கப்புறம் வந்து என்னது 841 அதுக்கப்புறம் 594 அதுக்கப்புறம் 420 அதுக்கப்புறம் 297 அதுக்கப்புறம் 210 அதுக்கப்புறம் 148 அப்படிங்கிறது. சரியா? இந்த நம்பர்ஸ ஃபுல்லா ஓரளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதாவது 1100 அண்ட் சம்திங்ல ஒரு நம்பர் வருது. அதுக்கப்புறம் 800 சம்திங்ல ஒரு நம்பர் வருது. 500 சம்திங்ல ஒரு நம்பர் வருது. 400 சம்திங்ல ஒரு நம்பரு. 297, 210 இது 2மே மறக்காது உங்களுக்கு எப்பயுமே. அதுக்கப்புறம் 148ன்னு ஒரு நம்பர் வருது அப்படிங்கிற மாரி மொத்தம் எத்தன நம்பர் இருக்கு? 7 நம்பர் இருக்கு. சரியா? இத வச்சு நம்ம வந்து என்னது ஃபர்ஸ்ட்டு அந்த 841 அதுக்கப்புறம் 1189 போட்டுட்டு ஒவ்வொன்னுக்கு கீழ அப்படியே கொண்டு வந்துரும். இந்த நம்பர ஃபுல்லா தனியா படிச்சு வச்சுட்டு அப்படியே நீங்க மறந்துட்டாலும் ஒரு டேபிளேஷன ஃபார்ம் பண்ணிறலாம். இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அதுலருந்து ரவுண்ட் அப் வேல்யூவா இருக்கும். இப்ப 1189னா அதோட ஒரு 20, 30 கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வருமோ அததான் இங்க போட்டிருப்பாங்க.
இப்ப 841 அப்படின்னா அதுக்கப்புறம் ரவுண்ட் அப் வேல்யூவா 880 எடுத்திருப்பாங்க. 594ல இருந்து ரவுண்ட் அப் வேல்யூவா என்ன பண்ணியிருப்பாங்க 625 அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஒரு 25 to 30 கூட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 420ல எக்ஸாக்டா 30 கூட்டி 450 அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி 927ல இருந்து ஒரு 40 கூட்டி 297ல இருந்து ஒரு 40 கூட்டி என்ன பண்ணியிருப்பாங்க 240 அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி 330 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 210ல ஒரு 30 கூட்டி கரெக்டா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க 240 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 30 இல்ல 20 இல்ல 25 அந்த ரேஞ்சில கரெக்டா ஒரு ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரிம்டு சைஸை மட்டும் நல்லா பார்த்துட்டா போதும். அந்த டேபிளேஷனை போட்டுட்டீங்க அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணிடலாம் அந்த அன்ட்ரிம்டு சைஸை நீங்க வந்து ஃபில் பண்ணிடலாம். சரியா? கரெக்டா வந்து இந்த 420ஓட 30 கூட்டி 450 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 210ஓட 30 கூட்டி 240 கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டும் ரவுண்ட் அப்பா இருக்கு. மித்தது கொஞ்சம் வந்து அது மாறி இருக்கும். ஒரு அந்த எக்ஸாக்டா 30 வராம கொஞ்சம் வேரியேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இதான் டிராயிங் பேப்பர்ஸோட சைஸஸ். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 2, 3 கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஒரு டிராயிங் பேப்பர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சரியா? இதுல வந்து என்ன அப்படின்னா அந்த அந்த சைஸ் இருக்குல்ல அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா எந்த பொருள் நம்ம வரைய போறோம். இப்போ ஒரு ரொம்ப சின்ன பொருளா தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் சீட்டையும் சூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா? ஏன்னா வந்து ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஒரு A3 ஷீட்லயே நம்ம வரைஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். A2ன்றது பெரிய ஷீட்டா இருக்கும்ல அதனால. சரியா? அதே மாதிரி இந்த லென்த் ஆஃப் த டிராயிங் ஷீட் வந்து என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் ஆர் வெர்டிகல் நம்ம வரையும் பொழுது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி A2 சைஸ் தான் மோஸ்ட்லி கிளாஸ் ரூம் பர்பஸ்ல அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரி, ஒரு கிளாஸ் ரூம் பர்பஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாலே A2 தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வித் டு லென்த் ரேஷியோ இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. 1:√2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? இது கண்டிப்பா எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின். அதே மாதிரி A0 ஷீட்டோட டிராயிங் ஷீட்டோட அந்த சைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் மீட்டர் 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவுமே எக்ஸாம்ஸ்ல வந்து என்னது உங்களுக்கு வந்து கேட்கலாம். சரியா? ஒரு A0 ஷீட்டோட சைஸஸ் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கேட்பாங்க. A0 அப்படின்னு கொடுத்துட்டாலே 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதாவது 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிறது வந்து என்னது நமக்கு இதுதான் மேக்ஸிமம் சைஸ். ஏன்னா A0 தான் வந்து என்னது சைஸ்லயே அதிகமான சைஸ். ஸோ அதுக்கு வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற ரேஞ்சில் வருது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிற வேண்டியதான். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டி ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? டி ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு ஒர்க்கிங் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிளேடு மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். சரியா? இதை வந்து இந்த ஹெட் போர்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கரெக்டா ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த டி ஸ்கொயரை பொறுத்தளவு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதுல 2 பார்ட் இருக்கு. சரியா? ஒன்னு வந்து என்னது ஒரு வந்து லாங் ஸ்ட்ரிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா பிளேடு. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஸ்ட்ரிப்பா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஹெட் அல்லது ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளேடு வந்து ஃபிட்டட் வித் அன் எபோனி ஆர் பிளாஸ்டிக் பீஸ். சரியா? அதோட அப்பர் எட்ஜ்ல வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் எட்ஜ் வந்து கொடுக்கும். சரியா? அந்த டாப்ல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்றோம்ல அப்பர் எட்ஜ்ல தான் வந்து நமக்கு வந்து அந்த ஒர்க்கிங் எட்ஜை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இதான் வந்து என்ன அப்படின்னா டி ஸ்கொயர் பத்தி. சரி, அதுல 2 பீஸ் ஒரு லாங் பீஸையும் ஒரு ஷார்ட் பீஸையும் வந்து ஒன்னா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த இதுல இந்த போல்டு கூட கேட்கலாம். எத்தனை போல்டுன்னு பாருங்க. கரெக்டா வந்து என்னது 4 போல்டு இருக்கு பாருங்க. 4 நட்டு மாதிரி வச்சுதான் அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க. சரியா? அந்த லாங்கா இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பா வரலாம். அதுக்கு பேரு பிளேடு. ஷார்ட்டா இருக்கிறதுக்கு பேர் வந்து என்னது அது அந்த தலைப்பகுதி மாதிரி இருக்கனால அதுக்கு பேர் ஹெட் அல்ல ஸ்டாக் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது ரொம்ப ஒரு ஈஸியான டேர்ம் தான். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டி ஸ்கொயர்ல பிளேடுக்கும் ஹெட்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். நமக்கு வந்து அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பிளேடு ஸ்டாக்னா என்னன்னு தெரியாம இருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஆங்கிள் சொல்ல முடியாது. இப்போ நமக்கு தெரியும்ல பிளேடுங்கிறது லாங்கா இருக்கக்கூடியது தான், ஸ்டாக்குங்கிறது அந்த ஷார்ட்டா வந்து அதுல ஃபிட் பண்ணக்கூடியது. ஸோ ரெண்டுக்கு இடையில 90 டிகிரி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் ஈஸியா. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து எப்படி எப்படிலாம் டி ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அதே மாதிரி வந்து நம்ம வந்து டி ஸ்கொயரை யூஸ் பண்ணாதப்ப அதை வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபிளாட்டா வந்து டிராயிங் போர்டு கிட்ட அதுல வந்து ஒரு ஹோல் இருக்கும், அதுல சஸ்பெண்ட் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மாய்ஸ்ட் கிளாத்தை வச்சு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்னா நம்ம பென்சிலை வச்சு அதுல வரைகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த லெட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். அது நம்ம நார்மலா ஸ்கேல்லே பென்சிலை வச்சு வரையும் போது என்ன ஆகும் கருப்பு கலர்ல வந்து அதுல ஃபுல்லா வந்து
அப்படியே ஒரு டெபாசிட் மாதிரி படிஞ்சிருக்கும். அதை ஃபுல்லா வந்து அதை நம்ம வந்து ஒரு ஈரத்துணி வச்சு அப்படியே தொடச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நீங்க வந்து ஷீட்ட ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பின்னோ ஏதோ ஒண்ணு யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அத டிரைவ் பண்றதுக்கு இந்த டி ஸ்கொயர வந்து ஒரு ஹேமர் மாரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஏன்னா இட் இஸ் நாட் அ ஹேமர். அத வந்து நம்ம ஹேமரா வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த 90 டிகிரி மேபி லைட்டா சேஞ்ச் ஆயிரலாம். ஒரு 1 டிகிரிக்கு லைட்டா டில்ட் ஆயிரலாம் அதுக்காக. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, அந்த எபோனி எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து நம்ம வந்து நல்ல கத்தி மாரி இருக்கிறனால பேப்பர்ஸ கட் பண்றதுக்கோ, அந்த மாரியான பர்ப்பஸ்க்கு நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிறக்கூடாது. சரியா? அதே மாரி இதுல என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த டீ ஸ்கொயர்ல அந்த 4 ஸ்க்ரூன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? கரெக்ட்டா 4 ஸ்க்ரூ இருக்குல்ல. அது 4மே வந்து கரெக்ட்டா வந்து நல்லா டைட்டா இருக்கா அப்டின்னு செக் பண்ணிக்கிறணும். ஏன்னா ஆங்கிள் மாறிடும்ல. லைட்டா ரொம்ப இல்ல. 1 டிகிரி மாறுனா கூட அந்த டயகிராம்ல கொஞ்சம் அது கரெக்ட்டா மிஸ்மேட்ச் ஆயிரும். சரியா? அதனால வந்து அது கரெக்ட்டா இருக்கா அப்டின்னு செக் பண்ணிறணும். சரியா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கடைசியா இருக்க பாயிண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். சரியா? இந்த டி ஸ்கொயர்ங்கிறது ஒன்லி ஹாரிசான்டல் லைனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுல வந்து இந்த ஹெட் போர்ஷன் இருந்தாலும் நம்ம வந்து என்னது அந்த 90 டிகிரியை பேஸ் பண்ணி ஹாரிசான்டல் லைன்ஸ் மட்டும் தான் வரையணும். சரியா? நம்ம வந்து அந்த லோயர் எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா? அத வந்து ஹாரிசான்டல் லைன் யூஸ் பண்றதுக்கு வரையக்கூடாது. அந்த லாங்கா இருக்கு பாருங்க ஸ்ட்ரிப். அத வச்சு தான் நம்ம ஹாரிசான்டல் லைன்ஸ் வரையணும் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த ஹாரிசான்டல் லைன்ஸ நம்ம வரையும் பொழுது, அந்த பென்சில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட்டா வந்து என்னது கொஞ்சம் இன்க்ளைன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் சைடு நோக்கி இன்க்ளைன்டா இருக்கணும். சரியா? ரொம்ப டீப்பா தான் குடுத்திருப்பாங்க. ஏன்னா பென்சில வந்து என்னது ரைட் சைடு நோக்கி நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ளைன்டா வச்சுக்கிட்டு தான் வந்து என்ன பண்ணணும், அந்த டி ஸ்கொயர் வந்து நம்ம வந்து ஒரு டயகிராம் வரையறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வெர்டிகல் அண்ட் இன்க்ளைன்ட் லைன்ஸ் ஆர் ட்ரான் வித் த ஹெல்ப் ஆஃப் செட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இப்ப இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு 45 டிகிரில ஒரு இன்க்ளைன்ட் லைன் வரையணும், இல்ல 60 டிகிரில ஒரு இன்க்ளைன்ட் லைன் வரையணும் அப்படின்னா, நீங்க செட் ஸ்கொயர யூஸ் பண்ணுங்க. இந்த டி ஸ்கொயர யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு குடுத்திருப்பாங்க. சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மினி டிராஃப்டர் எப்படி இருக்கும்? மினி டிராஃப்டர் எல்லாமே பார்த்திருப்போம். அந்த டிராயிங் போர்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி, நமக்கு வேணுங்கிற அந்த லிங்கேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வேணுங்கிற இடத்துல வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், கரெக்ட்டா வந்து ஒரு 90 டிகிரில வரையணும்னா வரைஞ்சுக்கலாம். சரியா? இதுல இந்த டாப்ல இருக்க வந்து ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா, லிங்கேஜ். ஒரு அந்த கம்பி மாரி குடுத்திருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் லிங்கேஜ். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்கேல் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளேடு. அந்த கரெக்ட்டா 90 டிகிரில இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பிளேடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கிட்ட சர்க்கிளா ஒண்ணு இருக்கும். அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா, ஹெட். சரியா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்மால் இன்ஸ்ட்ருமென்ட். இது வந்து மெயினா சொல்லப்போனோம் அப்படின்னா, இதான் நம்ம என்ஜினியர் பர்ப்பஸ்ல இதான் வந்து என்னதுன்னா, டிராஃப்டிங் மெஷின் நமக்கு. சரியா? இது வந்து என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி என்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இப்ப குடுத்துருக்காங்க பாருங்க. மோஸ்ட்லி என்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் ஃபுல்லா அந்த மினி டிராஃப்டர் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பா. சரியா? இது வந்து என்ன அப்படின்னா, டி ஸ்கொயரு, செட் ஸ்கொயரு. ஏன்னா அந்த ரவுண்ட் எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதுலயே வந்து கரெக்ட்டா வந்து ஒரு ப்ரொடக்ட் மாரியும் குடுத்திருப்பாங்க. அந்த பாகைமானி மாரியான ஒரு அரேஞ்ச்மென்ட்டும் இருக்கிறனால, டி ஸ்கொயரு, செட் ஸ்கொயரு, ப்ரொடக்ட்ஸ் இது எல்லாத்தோட அந்த மெரிட்ஸுமே இதுல வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றது தான் அந்த மினி டிராஃப்டர் அப்படின்றது. இதுல எக்ஸாம்ல கேட்கிற அளவுக்கு பெரிய பாயிண்ட்ஸ் இல்ல. மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் பர்ப்பஸ் ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்ல அப்படின்னா டி ஸ்கொயரு, செட் ஸ்கொயரு, ப்ராடக்ட் எல்லாத்தோட கம்பைனேஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரியா? மத்தபடி இதுல மினி டிராஃப்டர் பொறுத்தளவு வேற இன்னும் பெரிய அளவுல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இந்த டயகிராம குடுத்து இது என்ன? இது ஹெட் என்ன? பிளேட் என்ன? இந்த கம்பிக்கு பேர் என்ன? லிங்கேஜ் அப்படிங்கிற மாரியான கொஸ்டின்ஸும் வரலாம். சரியா? ஏன்னா என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்ப நடந்த 3 எக்ஸாம்ல எல்லா கொஸ்டினுமே கேட்டுட்டாங்க. சரியா? ஸோ இன்னுமே கேட்கும்போது கொஞ்சம் புதுவிதமா தான் இருக்கும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, செட் ஸ்கொயர். செட் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த முக்கோணமானின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கூல்ல வந்து அந்த ஜியோமெட்ரி பாக்ஸ்ல இதெல்லாம் இருக்கும். கரெக்ட்டா வந்து 1 வந்து 45க்கு 45 அப்படிங்கிற ரேஞ்சுல இருக்கும். சரியா? 1 வந்து எப்படி இருக்கும்னா, 45க்கு 45 இந்த பக்கம் 45 இந்த பக்கம் வந்து என்னது 45 அப்படிங்கிற மாரி இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் 30 டிகிரி இருக்கும். இன்னொரு பக்கம் 60 டிகிரி, ஒரு பக்கம் 90 டிகிரி அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ இதுல ஜென்ரலா என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு செட் ஸ்கொயர வச்சு நம்ம என்னென்ன ஆங்கிள்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணலாம்ன்னு கேட்பாங்க. ஒண்ணு வந்து என்ன பண்ணலாம் 30 டிகிரி வந்து வரையலாம். அதுக்கப்புறம் 45 டிகிரிய நம்மளால வரையலாம். சரியா? இந்த செட் ஸ்கொயர் வச்சு 45 வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் 60 டிகிரி ஆங்கிள நம்மளால பிளாட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 90 டிகிரிய பிளாட் பண்ண முடியும். சரியா? ஸோ என்னென்ன ஆங்கிள்ஸ் வரையலான்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 டிகிரின்னு குடுத்திருப்பாங்க ஆப்ஷன்ல. சரி 50 டிகிரி நம்மளால என்ன பண்ண முடியாது? இந்த செட் ஸ்கொயர் மூலமா வரைய முடியாது. சரியா? ஸோ 4 ஆப்ஷன்ஸ்ல நம்ம வந்து என்னது இத நெக்லெக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்டின்னா, ஒரு டிரான்ஸ்பேரன்ட் செல்லுலாய்டு பிளாஸ்டிக். சரியா? இது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். இது அவைலபிள் டைப் குடுத்திருக்காங்க பாருங்க. 30க்கு 60 அதுக்கப்புறம் 45க்கு 45 அப்படிங்கிற மாரி 2 சைஸ்ல இது வந்து என்னது அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கும். சரியா? ஸோ இதான் வந்து என்ன அப்டின்னா, செட் ஸ்கொயர் அப்படிங்கிறது. சரியா?
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிராயிங் பென்சில்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன பென்சில்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து இந்த ஹெச்பின்னு சொல்றாங்கல்ல. சரி, அந்த ஹெச்பிங்கிறது எதை டினோட் பண்ணும் அப்படின்னா மீடியம் சாஃப்ட் அப்படிங்கிறத டினோட் பண்ணும். சரியா? ஹெச்பி அப்படின்னா வந்து என்னது? இது டினோட்ஸ் த மீடியம் சாஃப்ட். சரியா? இதுல இந்த ஹச்ங்கிறது வந்து எதை டினோட் பண்ணும் அப்படின்னா, ஹச்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா எவ்வளவு டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ்ல அது இருக்கு. இன் அன் இன்கிரீசிங் ஆர்டர்னு சொல்றாங்க பாருங்க. அதான் ஹெச் அப்படிங்கிறது. சிமிலர்லி அந்த பிங்கிறது நமக்கு வந்து எதை வந்து இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா டிகிரி ஆஃப் சாஃப்ட்னஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? ஸோ டிகிரி ஆஃப் சாஃப்ட்னஸ் அப்படின்னா வந்து என்னது? அது வந்து பி அப்படிங்கிற கிரேடு. டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் அப்படின்னா அது வந்து என்னது? ஹச் அப்படிங்கிற கிரேடு. சரியா? இதுல எக்ஸாம் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெச்பி எதுக்கு யூஸ் பண்றோம்? இது போன எக்ஸாம்லயுமே சர்வேர் எக்ஸாம்லாம் கேட்டிருந்தாங்க. ஹெச்பி எதுக்கு? ஹச் எதுக்கு? 2H எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்பஸை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். சரியா? ஸ்கெட்சிங் பர்பஸ்க்கு ஃபுல்லா எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹச். அதே மாதிரி அந்த விசிபிள் லைன், அதுக்கப்புறம் ஃபினிஷிங், அதுக்கப்புறம் டைமென்ஷனிங், லெட்டரிங் அண்ட் ஆரோஸ் இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2H வந்து என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, டைமென்ஷன் லைனு, சென்டர் லைனு, செக்ஷன் லைனு ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னா 2H பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹெச்பிங்கிறது ஃப்ரீ ஹேண்ட் ஒர்க்ஸுக்கு ஃபுல்லா ஹெச்பி யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஃப்ரீ ஹேண்ட் ஒர்க்கு ஃபுல்லா ஹெச்பி. அதே மாதிரி ஹச்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபார் மேக்கிங் டிராயிங் அண்ட் லெட்டரிங் ஃபுல்லா ஹெச் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபார் டிராயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ், டைமென்ஷன் லைனு, செக்ஷன் லைன், சென்டர் லைன் ஃபுல்லா 2H. இந்த 3H 4H பாத்தீங்க இந்த மைன்யூட் டீடைல்ஸ் நம்ம டிரா பண்ணணும் அப்படின்னா 3H 4H அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரி. பிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஷேடிங் பர்பஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பி யூஸ் பண்ணலாம். இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்னது ஹெச்பி ஹெச் 2H இங்க ஆல்ரெடி என்னென்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டோம். அகைன் அதுல நிறைய கொஞ்சம் ரிப்பீட் ஆகும். சரியா? இதுல இந்த மைன்யூட் டீடைல்ஸ்ங்கிறது 3H 4Hங்கிறது கேட்பாங்க. பி ஃபார் ஷேடிங்கிறது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா அது கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த எக்ஸாம்ஸ் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்கலாம். சரியா? ஏன்னா இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து ஒரு கொஸ்டின் ஃபார்மட் லெவல்ல இருக்கனால கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? ஒவ்வொரு பென்சிலும் என்னென்ன பர்பஸுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டேர்மா இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஷீட் A2ஓட ட்ரிம்டு சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? A2ஓட ட்ரிம்டு சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 420க்கு 594 அப்படிங்கிற மாதிரி 594 அப்படிங்கிறது தான் A2ஓட ட்ரிம்டு சைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, ஷீட் A0ஓட அன்ட்ரிம்டு சைஸ் என்ன? சரியா? A0ஓட அன்ட்ரிம்டு சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 880க்கு 1230 அப்படிங்கிறது. சரியா? இந்த லெவல்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஃபார் டிராயிங் மைன்யூட் டீடைல்ஸ். சரியா? ஒரு மைன்யூட் டீடைல்ஸை டிரா பண்றதுக்கு எந்த பென்சில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு வந்து 3H 4H அப்படிங்கிற யூஸ் பண்றோம் அப்படின்னாலும் இங்க 3Hங்கிறது ஆப்ஷன்ல இருக்கனால கண்டிப்பா நம்ம அதை ஈஸியா செலக்ட் பண்ணிடலாம். சரியா? அதே மாதிரி ஷேடிங் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஷேடிங் பர்பஸ்க்கு நம்ம என்ன பென்சில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பி ஃபார் ஷேடிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா? பிங்கிற பென்சில் வந்து ஷேடிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப டீடைல்டா போயிட்டு இன்டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 5த் ஒண்ணு ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங்ஸுக்கு என்ன பென்சில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஹெச்பி பென்சில் தான் ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங். இதுதான் லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் டிராயிங் போர்டு B3யோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? B3யோட சைஸ் வந்து என்னது? 500க்கு 350 × 15. சரியா? இத நம்ம எப்படி சொல்லியிருந்தோம்? 1500 அதுக்கப்புறம் வந்து என்னது? 1000 அதுக்கப்புறம் 700 500 அதுக்கப்புறம் 350 அப்படின்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பா வந்து என்னது? B0ல இருந்து ஆரம்பிச்சு B1 B2 அதுக்கப்புறம் B3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இது 2க்கும் 25 வரணும். இது 2க்கும் 15 வரணும்னு சொல்லியிருந்தோம். அதை வச்சே நீங்க ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அப்ப இது 2ல தான் ஒரு ஆன்சரா இருக்கணும். சரியா? இது 2ம் கிடையாது கண்டிப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பொறுத்தளவு B3 பாட்டம் சைஸ் 500க்கு 350 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஈஸியா. சரியா? அதுக்கப்புறம் டிராயிங் போர்ட் D1ஓட சைஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 1000 × 700 × 25 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் T2ல அந்த லாங் ஸ்ட்ரிப்பா இருக்குல்ல அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அந்த லாங் ஸ்ட்ரிப்பா இருக்கிறதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க? பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதே இது வந்து அந்த ஷார்ட்டா இருக்கக்கூடிய பேர் வந்து என்ன அப்படின்னா ஹெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம. சரியா? ஹெட் அல்ல ஸ்டாக் அப்படின்ற மாதிரி சொல்றது. அதுக்கப்புறம் A0ஓட ட்ரிம் சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
831க்கு 1189 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? இதான் வந்து ஏ நாட்டோட அந்த ட்ரிம்டு சைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த ஷீட் வந்து கரெக்டா 1 ஸ்கொயர் மீட்டர் இருக்கும்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், இருக்கிறதுலே மேக்ஸிமம் சைஸ் இந்த 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா, இருக்கிறதுலே பெரிய ஷீட் வந்து என்னது ஆக்சுவலா ஷீட்டோட சைஸ் வந்து இப்ப A4 அப்படின்ற மாரி இருக்குன்னு வைங்களேன். A4ங்கிறது சின்ன ஷீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் மேல போக போக இப்ப A3 அதுக்கப்புறம் A2 A1 A0 அப்படின்ற மாரி நம்ம வரிசையா எடுக்க எடுக்க இது இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அளவு குறைய குறைய சைஸோட அந்த ஷீட்டோட சைஸ் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இருக்கிறதுலயே 1 ஸ்கொயர் மீட்டர் தான் அதிகம் அப்படின்னா, A0 தான் கண்டிப்பா பெரிய ஷீட்டா இருக்கும் அப்படின்ற மாரி. அப்ப 11த் ஒண்ணு பாருங்க. எது வந்து கிளாஸ் ரூம் பர்ப்பஸ்க்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி எந்த ஷீட் கிளாஸ் ரூம் பர்ப்பஸ்க்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னா A2 ஷீட் சரியா? அதுக்கப்புறம் விட்த் டூ லெங்த் ரேஷியோ வந்து டிராயிங் ஷீட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 1:√2 அப்படிங்கிற மாரி இருக்கும். சரியா? விட்த் டூ லெங்த் ரேஷியோ அப்படின்னு கேட்டுட்டாங்கனாலே வந்து என்னது 1க்கு √2 அப்படிங்கிறது தான் அதனோட அந்த சைஸ். சரியா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவல்ல தான் எடுப்பாங்க. சரியா? அந்த டைரக்ட்டா உங்களுக்கு வந்து அ என்னென்ன கன்டென்ட் நம்ம குடுக்குறோமோ அதுலருந்து தான் வரும். சரியா? தாண்டிலாம் ரொம்ப இன் டெப்த்தாலாம் போயிட்டு எடுக்க மாட்டாங்க. சரியா? இப்போ டிராயிங் போர்டோட சைஸ் என்னன்னா, டைரக்ட்டா B0 அப்படிங்கிற போர்டோட சைஸ் என்ன? B1ங்கிற போர்டோட சைஸ் என்ன? அந்த லெவல்ல தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் சரியா? இப்போ ஒரு கிளாஸ் ரூம் பர்ப்பஸ்க்கு என்ன ஷீட் யூஸ் பண்ணுவோம்? விட்த் டூ லென்த் ரேஷியோ என்ன? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ட்ரிம்டு, அன்ட்ரிம்டு சைஸ நல்லா பார்த்துக்கிட்டோம்னா போதும். என்னென்ன பென்சில் எது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். சரியா? இந்த டாபிக்க பொறுத்தளவு இப்படி பார்த்துக்கிட்டாலே ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆயிரும். அத தாண்டி வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. சரியா? ஓகேப்பா. இதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நெக்ஸ்ட் 2ண்ட் யூனிட், 3 யூனிட் எல்லாத்துக்குமே இப்ப அடுத்து செயின் சர்விங் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, கேம்பஸ் சர்விங் இப்படின்ற மாரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து குடுப்போம். டாபிக் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு ஒரு டாபிக்ல அதுல எவ்வளோ வெயிட்டேஜ், எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து கன்டினியூஸா குடுத்துக்கிட்டே தான் இருப்போம். நீங்க இத பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு எக்ஸாம் பத்தின ஐடியா இல்ல அப்படின்னா, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்த மாரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உருவாகும். ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.